ஹாய் காய்ஸ், ஐம் நிவிதா. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயற்கை அப்படிங்கிற 2வது இயல், ஓகேவா, அப்படின்னு சொல்லும்போது நம்ம 2வது இயல் தான் சொல்லுவோம். ஸோ அதில் இருக்கிற உரைநடை உலகம் கேட்கிறதா என் குரல் அப்படின்ற ஒரு உரைநடை தான் நம்ம பார்க்க போகிறோம். நுழையிறதுக்கு முன்னாடி இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா காற்றை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த இயல் ஃபுல்லாகவே காற்றை பேஸ் பண்ணி தான் இருக்குது. உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை. நம்ம வந்துட்டு உயிர் வாழ்கிறோம் அப்படின்னா அதோட அடிப்படையே இயற்கை தான். நாம் நம்பி இருப்பது, நம்மில் இருப்பது இயற்கையே. நாம் நம்பி இருக்கிறதும் சரி, நம்மக்கிட்ட இருக்கிறதும் சரி, எல்லாமே இயற்கை தான். மூச்சு காற்று, தாகத்திற்கு நீர், உறைவதற்கு நிலம், உறைவதற்குன்னா நம்ம இருக்கிறதுக்கான நிலம், ஒலிக்கும் கதிரவன் போன்றவை உயிரினங்களின் முதன்மை தேவை. இதெல்லாமே ஃபஸ்ட்டு நமக்கு இதுதான் தேவை, ஓகேவா? நல்லா யோசிச்சு பாருங்கள். காற்று தேவை, தண்ணி தேவை, நம்ம இருக்கிறதுக்கு இடம் தேவை, சூரியன் தேவை, ஓகேவா? இயற்கையின் கூறுகளில் காற்றின் பங்கு கூடுதலானது. ஏன்னா நம்ம மற்ற இது இல்லாமலும் இருந்துடலாம், ஆனால் காற்று இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. காற்று எங்கும் நிறைந்திருக்கிறது. மெல்ல தொட்டு சென்றால் தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கி சென்றால் புயல். அப்படியே ஆளையே தூக்கிட்டு போனால் அது புயல் அப்படின்னு சொல்லுவோம். உயிரை உள்ளிருத்தும் காற்று. உயிரை உள்ளிருத்தும் காற்று. நமக்கு உயிருக்குள்ளே இருக்கிறது என்னது? ஃபுல்லாகவே காற்று தான். ஒரு உருவம் கொண்டு நம்மிடம் பேசினால், ஒருவேளை அந்த நமக்குள்ளே இருக்க ஃபுல்லாகவே காற்று, அந்த காற்று அப்படியே வெளியில் வந்து ஒரு உருவமாக ஆகி நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு பேசுனா அது எப்படி இருக்கும் அப்படின்றதான் இன்ட்ரெஸ்டிங்கான லெசன் பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு, மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா? எங்கு பார்க்கிறாய்? யாரை தேடுகிறாய்? உன் மூச்சை உள்ளே இழு, வெளியே விடு. உன் மூச்சின் உள் சென்று வெளிவரும் நான் தான் பேசுகிறேன், ஓகேவா? காற்று தான் பேசுகிறேன் அப்படின்னு மாதிரி. வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு நான். ஸோ வாழ்கிற எல்லா உயிரினங்களோட உயிர் மூச்சு அப்படின்னு என்னது? அதுதான் ஆக்சிஜன், உயிர் மூச்சு நான். என்னை கண்களால் காண முடியாது, ஆப்வியஸ்லி நம்மளால் காற்றை வந்து பார்க்க முடியாது. மெய்யால் உணர முடியும், மெய்னா உடம்பால் உங்களால் உணர முடியும். என்னால் மழை, என்னால் பருவ மாற்றம், என்னால் இசை, என்னாலும் இலக்கியம். இன்னும் எத்தனை யாரென்று தெரியவில்லையா? என்னால் தான் மழை பெய்யுது, மழை வந்து காற்று அடிக்கிறதுனால தான் பெய்யுது. என்னால் தான் பருவ மாற்றம் அடையுது. நான் இப்போ காற்று அடித்தாலே ஒரு மாதிரி இசை வரும் இல்லையா? அந்த மரத்தோட இலைகள்லாம் ஒன்றா சேர்ந்து இசை. என்னாலும் இலக்கியம். நிறைய பேர் வந்துட்டு காற்றை பற்றி இலக்கியத்தில் பாடியிருக்காங்க. இன்னும் யார் என்று தெரியவில்லையா? நான் தான் காற்று. தொல்காப்பியர் உலகம் என்பது 5 பூதங்களால் ஆனது என்கிறார். அவற்றுள் என்னையும் ஒன்றாய் சேர்த்தது எனக்கு பெருமையே. 5 பூதம்னா என்னது? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம்னு சொல்கிறாங்கல்ல. அதில் காற்றும் வந்து ஒன்று. ஸோ அதில் எனக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிராக நான். உங்களின் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது என் இயக்கமே. உங்களோட இயக்கம்னா என்னது? நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஒருவேளை காற்று இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழவே முடியாது, கரெக்டாக? ஸோ நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஸோ நம்மளோட இயக்கத்தையும் உலகத்தில் இருக்க எல்லா உயிரோட இயக்கத்தையும் தீர்மானிப்பது நான் தான், என்னுடைய இயக்கம்தான். அதனால்தான் திருமூலர் தன் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார், ஓகேவா? மூச்சு பயிற்சி அப்படின்னு என்னது? ப்ரீத்திங் எக்ஸசைஸ். பிற்கால ஔவையார் தம் குரலில் வாயு தாரணை என்னும் அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிதடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாகும். வாயு வழக்கம் அப்படின்னா என்னென்னா, இப்போ பேசிக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம மூச்சு இழுக்கிறது, மூச்சு விடுறது, இது எல்லாமே வந்து யோகாசனத்தில் நமக்கு தெரிய வரும், ஓகேவா? அந்த மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் மூச்சை இழுக்கிறோம், எவ்வளோ தூரம் மூச்சை அடக்கி வச்சுருக்கோம், எவ்வளோ தூரம் மூச்சை விடுறோம் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆயுள் வந்து பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஔவையார், ஓகேவா? என்று என்னை சிறப்பித்துள்ளார். பல பெயர்களில் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களில் பெயருடன் ஒரே ஒரு செல்ல பெயரும் உங்களுக்கு இருக்கலாம். பேசிக்காக யாரோட பேராக இருக்குன்னா வீட்டில் கூப்பிட்ற மாதிரி ஒரே ஒரு செல்ல பேர் இருக்கலாம். ஆனால் எனக்கோ இந்த பூவுலகில் பல பெயர்கள் உண்டு. காற்று, வலி, தென்றல், புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகிறேன். பருவநிலை, சூழல், வீசும் வேகம் ஆகியவற்றிற்கேற்ப தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல்காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், புழுதி காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று,
புயல் காற்று, பேய் காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று என பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகிறேன். ஓகேவா? ஸோ எதெல்லாம் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க? சூழல், பருவநிலை, சூழல், வீசும் வேகத்தை பொறுத்து இதெல்லாம் சொல்கிறாங்க. 4 திசைகளிலும் நான். ஓகே, நான் வீசுகின்ற திசையை கொண்டும் தமிழர்கள் எனக்கு பெயர் சூட்டியுள்ளனர். அதாவது பேசிக்காக ஈஸ்ட், வெஸ்ட், நார்த்து, சவுத்துன்னு இருக்குல்ல, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு இருக்குது. ஸோ எந்த டைரக்ஷனில் இருந்து காற்று வீசுது அப்படின்றத பொறுத்தும் தமிழர்கள் வந்து காற்றுக்கு பெயர் வச்சுருக்காங்களாம். ஓகேவா? கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயர் உண்டு. ஓகேவா? கிழக்குனா ஈஸ்ட். கிழக்கிலிருந்து வீசும்போது நான் கொண்டல் எனப்படுகிறேன். ஓகேவா? ஈஸ்ட்லேருந்து வீசுகிற காசை நம்ம கொண்டல் அப்படின்னு சொல்லுவோம். கொண்டலாக நான் குளிர்ச்சி தருகிறேன், இன்பத்தை தருகிறேன், மழையை தருகிறேன். கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் மழை காற்று எனப்படுகிறது. ஸோ ஈஸ்ட் சைட்லேருந்து வீசுகிறப்போ மழையோடு சேர்ந்து வரும், நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். மேற்கு என்பது குடக்கு என்னும் பெயரும் உண்டு. மேற்குன்னு என்னது? வெஸ்ட்டு. ஓகேவா? மேற்கிலிருந்து வீசும்போது நான் கோடை எனப்படுகிறேன். மேற்கிலிருந்து அதிக வலிமையோடு வீசுகிறேன். வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதால் வெப்ப காற்றாகிறேன். ஸோ பேசிக்காக வெஸ்ட் சைட்லேருந்து வீசும்போது அது ரொம்ப ஹாட்டான ஒரு ஏராக இருக்கும். ஓகேவா? அதனால் வெப்பக்காற்றுன்னு சொல்கிறாங்க. வடக்குன்னா நார்த்து. ஓகே, வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயரும் உண்டு. வடக்கிலிருந்து வீசும்போது நான் வாடை காற்று எனப்படுகிறேன். நான் பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதை காற்று எனவும் அழைக்கப்படுகிறேன். ஸோ பேசிக்காக வடக்குன்னா என்ன அர்த்தம்? வடக்குன்னா இந்த ஹிமாலயாஸ் ரீஜன்லேருந்து பெய்யுறது. ஸோ அதனால் ரொம்ப குளிர்ந்த காற்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெற்கிலிருந்து வீசும்போது நான் தென்றல் காற்று எனப்படுகிறேன். மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு என பல்வேறு தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இயல்பாக கொள்கிறேன். தெற்குனா ஆப்வியஸ்லி சவுத்து. ஓகேவா? ஸோ சவுத் சைட்லேருந்து வரும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தாண்டி வர்றதுனால நான் ரொம்ப சாஃப்டாக இருப்பேன் அப்படின்னு காற்று சொல்லுது. நெக்ஸ்ட்டு, இலக்கியத்தில் காற்றை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? தென்றலாகிய நான் பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும்போது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதாக இளங்கோவடிகள் என்னை. அதாவது தென்றல் அப்படின்னா நல்ல எப்படி சொல்கிறது, பலவித இப்போ தென்றல் காற்று வீசும்போதே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பூக்களோட வாசனை கொண்டு வரும்போது கூடவே வண்டையும் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் சொன்னாராம். அது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிலப்பதிகாரத்தில் வண்டோடு புக்க மணவாய் தென்றல். ஓகேவா? வண்டோடு வர அப்படின்னு சொல்கிறாங்க. பூவோட ஸ்மெல்லோட வண்டோட வர. வண்டுன்னு எனது இன்செக்ட். ஏன்னா நயம்பட உரைக்கிறார், அழகாக உரைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். பலப்பட்டடை சொக்கநாத புரவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது என்ற சிற்றிலக்கியத்தில் பெண் ஒருத்தி. ஓகேவா? பலப்பட்டடை சொக்கநாதர் புலவர் வந்து பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது. தென்றல் விடுத்தூதுனாலே என்னென்னா தூது விடுறது. ஓகேவா? ஒருத்தங்களுக்கு வந்துட்டு ஒரு பொருளை வச்சு தூது விடுறது. லைக் மேகத்தை வச்சு தூது விடுவாங்க, காற்றை வச்சு தூது விடுவாங்க, அனிமல்ஸ் வச்சு தூது விடுவாங்க. அந்த பெண்ணொருத்தி என்ன சொல்கிறா அப்படின்னா, நந்தன் தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பிட் செந்தமிழின் பின்னதித்த தென்றலே. லைக் தமிழை வந்து உன்னோட கொண்டு போ அப்படின்ற மாதிரி அந்த மீனிங்கில் வரும் தூது விடுறதுக்கு. ஓகேவா? என்னை தூது செல்ல என்னை அன்போடு அழைக்கிறாள். அது மட்டுமல்ல, நதியில் விளையாடி கொடியில் தலை வீசி நடந்த இளந்தென்றலே. இப்போ பேசிக்காக அந்த தென்றல்லாம் வந்து நதியில் விளையாடும், கொடியில் தலை சீவோம்ல. இப்போ போகும்போது அந்த கொடி இருக்கும். கொடின்னா என்னது? க்ரீப்பர்ஸ் தான் கொடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தலை சீவிக்குமா. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. நடந்த இளந்தென்றலே என பலவாறாக இன்றளவும் இலக்கிய படைப்புகளிலும் திரை இசை பாடல்களிலும் நான் நீங்கா இடம் பிடித்திருக்கிறேன். திரை இசை பாடல்கள்னால் சினிமாவில். நெக்ஸ்ட்டு, முன்னீர் நாவாய் ஓட்டியாக நார் அப்படின்னா லைக் நாவாய்னா என்னது? படகு, கப்பல் இதெல்லாமே. அந்த காலத்துலலாம் என்னது? மிஷின்ஸ்லாம் இல்லை. அந்த காலத்துலலாம் அந்த காற்றை நம்பி தான் படகெல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றாகிய என்னால் இயக்கப்பட்ட பாய்மர கப்பலால் தான் நிகழ்ந்தன. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, புறநானூரில் நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ. லைக்
முன்னீர் நாவாய் ஓட்டினா அந்த அந்த ஓஷன் சீல வந்து ஓட்டுறவங்க யாரை பேஸ் பண்ணி ஓட்டுறாங்க அப்படின்னா வலினாலே காற்றை பேஸ் பண்ணி ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தெரியுமா அப்படின்றதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹிப்பாலஸ் பருவக்காற்று கிபினா கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்பு முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவியால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார். ஓகேவா? அது முதல் யவன கப்பல்கள்னால் அந்த கிரேக்க கப்பல்கள்லாம் விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு முசிறி துறைமுகத்திற்கு வந்து சென்றன. அந்த பருவக்காற்றிற்கு யவனர் அதை கண்டுபிடித்தவர் பெயராகிய ஹிப்பாலஸ் என்பதை சூட்டினார்கள். ஓகேவா? முசிறி அப்படின்றது சேர நாட்டோட ஒரு இடம். அந்த வந்துட்டு ட்ரேடு பண்ணுறதுக்காக அந்த ஒரு பர்டிகுலர் காற்று வீசும்போது ஓகேவா வந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும், ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது வந்து ஹிப்பாலஸ் அப்படிங்கிறவர். அதனால் அவருக்கு அந்த பர்டிகுலர் காற்றுக்கு வந்து ஹிப்பாலஸ்னே பேர் வச்சுட்டாங்க. ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் வழியில் யவனர் கடல் வணிகம் பெருகிற்று. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதான் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி என கரிகால பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பாடலில் சங்ககால பெண் புலவர் வெண்ணிய குயத்தியார் வலி என குறிப்பிட்டு சிறப்பு செய்திருப்பது என்னையே. வலி அப்படின்னா நான் சொன்னேன்ல காற்று அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். ஓகே, ஸோ அந்த யவனர்கள் வந்து வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கு காரணம் அந்த காற்று தானே. ஸோ அந்த காற்றோட முக்கியத்துவத்தை பற்றி இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்காரு என்பது வரலாறு. அதற்கு முன்னரே என் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். மழை தருவேன் நான். அடுத்த தலைப்பு, நான் பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறேன். ஓகே, பருவ காலங்களில்னா மான்சூன் சீசனில் தென்மேற்கு பருவ காற்றாக வடகிழக்கு பருவ காற்றாக உலா வந்து மேகத்தை குளிர்வித்து மழையாக தருகிறேன். அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன் அதெல்லாம். ஓகே, சோஷியலில் வரும். கதிரவனின் வெப்பத்தால் சூடாகி அடர்த்தி குறைந்து மேலே செல்லும் நான் எங்கும் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பும் பருவ காற்றாக மாறுகிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, கதிரவனோட சூடு அப்படின்னா பேசிக்காக சன் வந்து என்ன பண்ணுன்னா அந்த காற்றை வந்து ரொம்ப சூடுபடுத்தும் போது அந்த காற்றோட டென்சிட்டி வந்து குறையும். அப்போ அந்த காற்று ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும். ஓகேவா? மேலே போகும்போது அங்கே ஏதாவது வேக்கம் ஸ்பேஸ் இருந்தான்னா அதெல்லாமே ஃபில் பண்ணும். ஓகேவா? அப்படியே அந்த காற்று மேலே போகும்போது அது வந்து பருவ காற்றாக மாறுது, மான்சூன் காற்றாக மாறுது. ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவ காற்றாகவும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவ காற்றாகவும் வீசுகிறேன். இவ்வாறு மழை பொழிவை தருகிறேன். இந்தியாவில் முதுகெலும்பு வேளாண்மையே அக்ரிகல்ச்சர் தான். இவ்வேளாண்மை சிறப்பதிலும் நாடு தன்னிறைவு பெறுவதிலும் நான் பங்கெடுக்கிறேன். ஓகேவா? இந்த அக்ரிகல்ச்சர் சூப்பராக நடக்கிறதுக்கும் நாடு வந்து மற்ற நாடுகளுக்காக டிபெண்ட் பண்ணி இல்லாமல், ஃபுட்டுக்காக மற்ற நாடுகளை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. இந்தியாவிற்கு தேவையான 70 விழுக்காடு மழை அளவினை தென்மேற்கு பருவக்காற்றாக கொடுக்கிறேன். ஓகேவா? தடம் பதிப்பேன் நான். வடகிழக்கு பருவ காலங்களில் தாழ்வு மண்டலமாக தவழ்ந்து புயலாய் மாறி புறப்படுகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த தாழ்வு மண்டலம் உருவாயிருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அது மாதிரி உருவாகி புயலாக மாறுகிறேன். ஆற்றலுடன் வீறு கொண்டுனா ரொம்ப ஃபோர்ஸாக பயணிக்க தொடங்கினால் என்னை தடுக்க யாராலும் இயலாது. மழையாக புயலாக தடம் பதிப்பேன் நான். என் ஆற்றல் வலிமிகின் வலி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வலின்னா எனது காற்று அதிகமாக இருக்கும்போது நமக்கு வலி கிடையாது, நம்ம மனசில் வந்து வலி கிடையாது என்று ஐயூர் முடவனார் சிறப்பித்துள்ளார். இது போன்ற மதுரை இளநாகர் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று என் வேகத்தை பற்றி குறிப்பிடுகிறார். ரொம்ப ஃபோர்ஸான காற்று மணலை கொண்டு வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? காற்றாக வராமல் மணலாக வருதுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆற்றலாக நான்னா இப்போது இந்த ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, புதுப்பிக்க முடியுது. அதில் நான் உயிர் வழி தந்து உயிர்களை காக்கிறேன். நான் பேசிக்காக ஆக்சிஜனாக இருந்து உயிர்களை காக்கிறேன். தாவரங்களின் ஒளி சேர்க்கை உணவு உற்பத்திக்கு உதவுகிறேன். ஸோ
ஸோ பேசிக்காக காற்று இருந்தால் தானே அந்த ஃபோட்டோசிந்தசிஸ்லாம் நடக்கும். நெக்ஸ்ட்டு விதைகளை எடுத்து சென்று பல இடங்களில் தூவுகிறேன். சயின்ஸில் படிச்சிருப்போம் பாலினேஷன். ஸோ ஒரு இடத்துல இருந்து அந்த ஆந்தர் அதை கொண்டு போகும், அந்த மாதிரி போலன் கிரெயின்ஸை கொண்டு போகும் அதெல்லாம். ஸோ அப்படி கொண்டு போகும்போது இன்னொரு பூவில் விழும்போது தான் அந்த இடத்துல ஒரு ஃப்ரூட் உருவாகும். ஓகேவா? ஃப்ரூட்டோ லைக் காய் கனி இதெல்லாம் உருவாகும். தேனின் கனியின் தாவரத்தின் உயிரினத்தின் மனத்தை என்னில் சுமந்து. ஓகேவா? பேசிக்காக அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும்ல, இப்போ தேன் கூடிக்கிட்ட போனால் தேனோட ஸ்மெல்லாக இருக்கும்ல, அது எப்படி வருது? நமக்கு அந்த காற்று மூலியமாக தான் வருது. ஓகேவா? உயிர் சங்கிலி தொடர் அறுபடாது உதவுகிறேன். ஸோ பேசிக்காக அந்த ஒரு எனர்ஜி சைக்கிள்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்துட்டு ப்ராப்பராக நடக்கிறதுக்கு நமக்கு காற்று ரொம்ப உதவியாக இருக்குது. அவை மட்டுமல்ல, உங்கள் நவீன தொலைத்தொடர்பின் மையமாகவும் நான் உள்ளேன். இப்போ பேசிக்காக காற்று இருக்கிறதுனால தான் டெலிகம்யூனிகேஷன் நடக்குது. அந்த வேவ்ஸ் எல்லாம் 4G 5G அந்த வேவ்ஸ் எல்லாம் போகுது. ஓகேவா? காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என புதுமொழிக்கு வித்தாகிறேன். முதல்லலாம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் வந்துட்டு காற்று நிறையா இருக்கும்போது மின்சாரம் எடுத்துக்கோ. லைக் இப்போ நீங்கள் மேலே பார்க்குறீங்கல்ல அந்த ஃபோட்டோ, இது சுற்றும் போது லைக் மின்சாரமாக நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி புதுப்பிக்கனா ரினியூவபிள் ரிசோர்ஸஸாக வளமான எண்ணெய் பயன்படுத்தி மின்னாற்றலை உருவாக்கும் போது நிலக்கரியின் தேவை குறைந்து கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட காரணமாகிறேன். ஆப்வியஸ்லி இப்போ நம்ம வந்துட்டு கோல்லாம் நம்ம வந்துட்டு எரித்து அதிலிருந்து கிடைக்கிற எனர்ஜி மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், எலக்ட்ரிசிட்டிலாம் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ இந்த விண்டு மில்லாம் நிறையா ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு ஆப்வியஸ்லி அந்த நிலக்கரியோட தேவை குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக காற்றலை மின் உற்பத்தியின் இந்தியா 5வது இடம் பெற்றுள்ளது. இந்தியாவில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது என்பது எனக்கு பெருமையே. ஆனால் என்னை உலகிலேயே அதிகளவு மாசுபடுத்தும் நாடுகளில் 2ஆம் இடம் இந்தியாவுக்கு என்பதை அறியும்போது எனக்கு பெருந்துயரே. ஓகேவா? மனிதனால் மாசடையும் நான். நீங்கள் உணவின்றி 5 வாரம் உயிர் வாழ முடியும், நீரின்றி 5 நாள் உயிர் வாழ முடியும், ஆனால் நான் இன்றி 5 நிமிடம் கூட உங்களால் உயிர் வாழ முடியாது. இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்தும் என்னை நேசிப்பதில்லை. ஒவ்வொரு வினாடியும் நான் உங்களால் மாசுபடுகிறேன். பொல்யூஷன் ரொம்ப நடக்குதுங்க சொல்கிறாங்க. காற்று, குப்பைகள், நெகிழி பைகள்னால் பிளாஸ்டிக் பைகள், மெது உருளைகள்னால் டயர்ஸ் போன்றவற்றை எரிப்பதும், குளிர் சாதன பெட்டினா ஏசி, ஃப்ரிட்ஜ் இதெல்லாமே, குளிரூட்டப்பட்ட அறை ஆகியவற்றை மிகுதியாக பயன்படுத்துவது, அதிகமாக பயன்படுத்துவது, மிகுதியாக பட்டாசுகளை வெடிப்பது. ஓகேவா? புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குவது, அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மேலே போகுதில்ல அந்த இம்ப்யூரிட்டிஸ், அதெல்லாமே லைக் நம்ம இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்க அதை கொஞ்சம் ப்யூரிஃபை பண்ணி தான் அந்த காற்றை வெளில அனுப்பணும். அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லுது காற்று நம்மக்கிட்ட. பொது போக்குவரத்தை பயன்படுத்தாதது, தனி மனிதரின் மிகுதியான ஊர்தி பயன்பாடு, வானூர்திகள் வெளிவிடும் புகை என உங்களில் அத்தனை செயல்பாடுகளிலாலும் என்னை பாழாக்குகிறீர்கள். அதாவது இப்போது ஒரு 10 பேர் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கிற பஸ்ஸு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 10 பேருமே அந்த ஒரே இடத்துக்கு தான் போகணும். ஆனால் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பைக் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், எல்லாமே பொல்யூஷன் தான் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஏரோப்ளேன்லேருந்து வெளியில் வர்றது எல்லாமே ரொம்ப பாழாக்குறீங்க அப்படின்னு சொல்லுது. இதனால் கண்ணெரிச்சல், தலைவலி, தொண்டைக்கட்டு, காய்ச்சல், நுரையீரல் புற்றுநோய், இளைப்பு நோய் என பல நோய்களால் துன்பம் அடைகிறீர்கள். இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5ஆம் இடம் பெறுவது காற்று மாசுபாடு என்பது உங்களுக்கு தெரியுமா? நான் மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளில் சிறுவர் நிதியம் யூனிசெஃப் தெரிவித்துள்ளது. ஓகேவா? மாசுபட்ட காற்றை சுவாசிக்கிறதுனால குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி குறைதான். என்னுடைய மேலடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் மூலம் கதிரவனிடமிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குகிறேன். அரண்னா லைக் வால் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுது. பேசிக்காக இப்போ இதுதான் எர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் சன்கிட்டேருந்து யூவி ரேஸ் வரும். யூவி ரேஸ்னால் அல்ட்ராவயலட் ரேஸ்னால் புற ஊதா கதிர்கள். ஸோ அது பூமியை தாக்காமல் அதை சுற்றி அட்மாஸ்ஃபியர் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி நான் காட்டுக்கிறேன். புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்து பிரிதியின் கதிர்ச்சூட்டை குறைத்து கொடுக்கிறேன்.
இந்த மாதிரி நான் அப்படியே ஒரு பிளாங்கெட் மாதிரி இருக்கிறேன் எர்த்துக்கு, ஓகேவா? இருந்து இதோட கதிரவன்லேருந்து வர கதிரவன்னா யார்? சூரியன்லேருந்து வர சூடை நான் குறைச்சி கொடுக்குறேன். உங்கள் வசதிக்காக என்னை வைத்து குளோரோஃப்ளூரோ கார்பன் என்னும் நச்சுக்காற்றை வெளிவிடும் இயந்திரங்களான குளிர்சாதன பெட்டி முதலியவற்றை உருவாக்குனீர்கள். ஆனால் என்னை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் என்னையே பாதிக்கக்கூடிய அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து குளோரோஃப்ளூரோ கார்பன் அப்படின்ற ஒரு கேஸ் போகும், ஏசிலேருந்துலாம் போகும், அதெல்லாமே போய் ஓசோன் லேயர் வந்து ஓட்டை பண்ணிடும். ஸோ அதெல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுது. அந்த நச்சு ஓசோன் படலத்தை ஓட்டையாக்குகின்றன. இதனால் புற ஊதா கதிர்களை நேரடியாக உங்களை தாக்குகின்றன. இப்போ ஆப்வியஸ்லி ஓசோன் லேயர் கம்மியாகுதுன்னா என்ன அர்த்தம்? அங்கேருந்து சன்லேருந்து யூவி ரேஸ் நிறைய வரும், அந்த புற ஊதா கதிர்கள். அதனால் நம்ம தான் பாதிக்கப்படுவோம். இதனால் ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள அனைத்து உயிர்களுமே துன்பம் அடைகின்றன. உங்கள் கண்களும் தோலும் பாதிக்கப்படுகின்றன. தோல்னா ஸ்கின்னு. இதனை குறைக்கும் விதமாக ஹைட்ரோ கார்பன் HC என்றும் குளிர்பதனியை இப்போது பயன்படுத்த தொடங்கியிருக்கிறீர்கள். அந்த குளோரோஃப்ளூரோ கார்பனுக்கு பதிலாக வேறு ஹைட்ரோ கார்பன் அப்படின்ற ஒன்றை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்கள் நடவடிக்கைகளால் எனக்குள் கலந்துவிடும் கந்தக டை ஆக்சைடு, அந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, அது நைட்ரஜன் டை ஆக்சைடு, அதெல்லாமே மழை பெய்யும் போது கரைந்து விடுவதால் அமில மழையாக பெய்கிறது. ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரொம்ப பொல்யூட் பண்ணுறதுனால கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடெலாம் அந்த காற்றோடு சேர்ந்துடும். மழை பெய்யும் போது அந்த மழையும் அந்த காற்றும் சேர்ந்து வரும்போது அது ஆசிட் ரெயின், அமில மழை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அமில மழையெல்லாம் விழுந்துச்சுன்னா மண், நீர், கட்டடங்கள், காடுகள், நீர்வாழ் உயிரினங்கள் ஆகியவன துன்பத்துக்குள்ளாகின்றன. அதுக்கு எல்லாமே கஷ்டம்தான். இதனால் நான் மிகவும் வருந்துகிறேன். உங்கள் விழிப்புணர்வாலும் காற்றை தூய்மையாக்கும் உங்கள் நடவடிக்கைகளாலும் நான் வருந்தாமல் இருக்க இயலும். நீங்கள் என்ன பண்ணால் நான் வந்துட்டு சேடாக இருக்க மாட்டேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த மாதிரி நிறையா மாசுபடுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தயவு செஞ்சு எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மரம் தரும் வரம் நான். மரத்துலேருந்து தானே காற்று உருவாகுது. ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 வரை மூச்சு காற்றாய் நீங்கள் வெளிவிடும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையீரலுக்கு தேவையான உயிர்வளின ஆக்சிஜன் தரும் என் தோழர்களான மரங்களை வளருங்கள். நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம பேசிக்காக ஒரு 1 மினிட்டுக்கு 12 to 13 டைம்ஸ் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விட்டுட்டு ஆக்சிஜனை நம்ம எடுத்துக்கிறோம், ஓகேவா? அந்த ஆக்சிஜனை தரத மரங்களை வளங்க. மேம்பட்ட குப்பை மேலாண்மையை மேற்கொள்ளுங்கள். அதாவது குப்பையை வந்து முதல்ல பிரித்து மக்கும் குப்பை, மக்காத குப்பை அந்த மாதிரி பண்ணுங்கள். பொது போக்குவரத்து முன்னுரிமை தாருங்கள். ஓகே, ஒரு இடத்துக்கு போகணுமா, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி பஸ்ஸில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மின் ஆற்றலால் இயக்கும் ஊர்திகளை மிகுதியாக பயன்படுத்துங்கள். அந்த மின் ஆற்றல் அப்படின்னு என்னது? எலக்ட்ரிசிட்டியால் உருவாகிறத நீங்கள் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். லைக் எப்போவுமே இந்த பெட்ரோலு, டீசல் இந்த மாதிரி எரிக்கிறதுனால தான் நான் ரொம்ப பொல்யூட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லுது. கச்சா எண்ணெய், நிலக்கரி முதலிய புதை வடிவ எரிபொருள்களை தவிருங்கள். வீட்டு சமையலுக்கு விறகுகளை பயன்படுத்துவதை கைவிடுங்கள். அதே மாதிரி இப்போ கேஸ் ஸ்டவ்லாம் வந்துடுச்சுல, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த புகை இந்த விறகெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறீர்கள். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜூன் 15 வந்து உலக வேர்ல்டு ஏர் டே. ஓகே, என்னை ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் போதாது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும். ஆம், என்னை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இதுவே என் ஆசையாகும். இதுவே உங்களின் எதிர்கால நலனும் ஆகும் அப்படின்னு காற்று முடிக்குது. ஓகே, தெரியுமால் என்ன இருக்குது? குளோரோஃப்ளூரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். மை காட், குளோரோஃப்ளூரோ கார்பன் அப்படின்ற ஒரே ஒரு மாலிக்குள் வந்து ஓசோன் லேயரோட 1,00,000 மாலிக்குள்ளே வந்துட்டு அழிச்சிருமா, சிதைச்சிரும்னா இது டிஸ்ட்ராய் பண்ணிடுங்கிறாங்க. பின் வருத்தங்கள் என்னென்னா, இது வந்து ஒரு புது கவிதை, ஓகேவா? மென்துகிலால் மென்மையான அந்த ஒரு காற்றாய் உடல் வருடி, ஓகேவா? வாஞ்சியுடன் மனம் வருடி. வாஞ்சியுடனா வேணுக்குனே என்னோட மனசையும் வருடி. பகல் எரிச்சல், பகலில் வந்து நமக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும்ல இந்த வெயில்னால், அந்த மாதிரி பணக்கவலை, அதுக்கப்புறம் பயம், குழப்பம், இதெல்லாமே மொட்டை மாடி தனிரவில். மொட்டை மாடியில் ஒரு இலவில் நட்சத்திரம் எவ்வளோ இருக்குதுன்னு நான் கணக்கு எடுக்கும்போது
மறுபடியும் தவற விட்டுட்டேன், தாளாத தன்னிறக்கம் வச்சுச்சோ, மறுபடியும் தவற விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னையே பார்த்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும்போது நான் என்னையே பார்த்து நான் இறக்கப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஒரு காற்று அடித்தாலே போதும், அப்படியே நமக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல. இவை எல்லாமே எளிதாக கரைந்து போகும் மாயங்கள் செய்கின்ற பூங்காற்றே, இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேனே, புது கவிதையில் சிக்கி போனேன் அப்படின்னு தேவக்கோட்டை வாமூர்த்தி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இங்கே மேலே ஒன்று விட்டுட்டோம். தெரிந்து கொள்வோம். ஒரு காலத்தில் குழாயிலிருந்து அப்படியே தண்ணீர் குடித்த நாம் நீர் மாசுபாடு அடைந்ததன் காரணமாக அதனை தூய்மைப்படுத்தியும் விலைக்கு வாங்கியும் குடிக்கும் நிலையில் இருக்கிறோம். இப்போது காற்றும் மாசுபாடு அடைந்து வருகிறது. தண்ணீரையும் புட்டிலில் அடைத்து விற்பது போன்று உயிர் வலியும்னா ஆக்சிஜனையும் விற்கும் நிலையங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு புட்டிலின் விலை 1000 ரூபாய், 1000 ரூபாய்க்கும் அதிகமாகும். இப்போ யோசிச்சு சொல்லுங்கள், நீங்கள் காற்றை மாசு பண்ணுவீங்களா அப்படின்றத. ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் ஒரு பாட்டில் ஆக்சிஜனை 1000 ரூபாய்க்கு மேலேயும் வாங்கணுமா அப்படிங்கிறத யோசித்து நம்ம காற்றை மாசுபடுத்தாமல் இருக்கலாம். ஒன்றுமே இல்லை, நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் ஃபேனு லைட்டு இதெல்லாமே ரொம்ப ஓடிட்டுருக்கோ அதெல்லாமே ஆஃப் பண்ணுங்கள். தட்ஸ் இட். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.